கவிதை பேழை. அன்பிற்கினிய மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். கல்வி தொலைக்காட்சியில் கவிதை பேழையின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் பாடம் 10ஆம் வகுப்பு இயல் 8 அறம் எனும் பொருண்மையில் அமைந்த கற்கண்டு பகுதி பா வகை அலகிடல். இந்த பா வகை அலகிடல் காண்பதற்கு முன் யாப்பிலக்கணம் பற்றிய சில அடிப்படை தரவுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமானதாகும். அந்த வகையில் செய்யுள் உறுப்புகள் என்னென்ன என்பதை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அலகிடுவதற்கு இந்த செய்யுள் உறுப்புகளே உறுதுணையாக இருக்கின்றன. அந்த செய்யுள் உறுப்புகள் என்று காண்போமேயானால் 6 உறுப்புகள் செய்யுள் உறுப்புகளாக இருக்கின்றன. அவ்வகையில் எழுத்து, சீர், அசை, தலை, அடி, தொடை என்பனவாகும். இந்த 6 உறுப்புகளும் செய்யுள் இயற்றுவதற்கு அடிப்படையாக பயன்படக்கூடிய உறுப்புகள் என்பதால் செய்யுள் உறுப்புகள் என்று நாம் கூறுகிறோம். அவற்றின் முதன்மையானது பார்த்தோமேயானால் எழுத்திலக்கணம், அதாவது எழுத்து. அப்போ இந்த எழுத்து எதற்கு அப்படின்னு சொன்னால், எழுத்துக்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து சொல் உருவாக்கம் வரும். அந்த வகையில் கவிதை எழுத வேண்டும் என்று சொன்னமேயானால் எழுத்துக்கள் என்பது இன்றியமையாததாக விளங்குகிறது. அவ்வகையில் யாப்பு உறுப்புகளில் எழுத்துக்களாக விளங்குவன எவை என பார்த்தோமேயானால் 13. அவை குறில், நெடில், உயிர், வல்லினம், மெல்லினம், இடையினம், மெய், ஆயுதம், உயிர்மெய், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம் என்ற 13ம் அசைக்கு உருவாகும் எழுத்துக்களாக கொள்ளப்படுகின்றன. இரண்டாவதாக அமைவது அசை. அந்த அசை எழுத்துக்கள் அசைக்கப்படுவதால் அசை என கூறப்படுகின்றன. இந்த அசைகள் பார்த்தோமேயானால் நேரசை, நிறையசை என 2 வகைப்படுத்தப்படுகின்றன. நேர், நிறை என்பது அசைகள் 2. இப்போ நேரசை எப்படிலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குறில் எழுத்து தனித்து வருவது, நெடில் எழுத்து தனித்து வருவது, குறில் ஒற்றுடன் வருவது, நெடில் ஒற்றுடன் வருவது, இந்த 4 நிலைகளில் நேரசை வரும். நேரசைகளில் இருக்கக்கூடிய ஒற்றெழுத்துக்களை நீக்கிவிட்டு பார்த்தோமேயானால் நேரசைகளில் வரக்கூடிய 4ம் ஒரே எழுத்தில் வருவதை நாம் பார்க்க முடியும். ஆக நேரசை என்பது ஒற்றுக்கள் நீக்கி ஓர் எழுத்து என்பதை நாம் முதலில் கவனத்தில் கொள்ளுதல் வேண்டும். அதற்கு அடுத்து நிறையசை. நிறை என்பது இருகுறில் இணைந்து வருவது, இருகுறில் இணைந்து ஒற்றுடன் வருவது, குறில் நெடில் இணைந்து வருவது, குறில் நெடில் இணைந்து ஒற்றுடன் வருவது என 4 நிலைகளில் அமைகின்றன. இந்த 4 நிலைகளில் அமையக்கூடிய அந்த சான்றுகளையும் ஒற்றெழுத்துக்களை நீக்கிவிட்டு பார்த்தோமேயானால் 2 எழுத்துக்கள் வருவதையும் நாம் உணர முடியும். அதற்கு அடுத்து அமைவது சீர். இந்த சீர் பார்த்தோமேயானால் 4 வகையாக பகுக்கப்பட்டுள்ளன. இப்போ அசைகள் இணைந்து சீராக வருகின்றன. அந்த வகையில் ஓரசை தனித்து வருவது, 2 அசைகள் இணைந்து வருவது, 3 அசைகள் இணைந்து வருவது, 4 அசைகள் இணைந்து வருவது என ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், 4 அசைச்சீர் என சீரை 4ஆக வகைப்படுத்துவதை நாம் காணலாம். அந்த வகையில் முதலில் ஓரசைச்சீர்களை காண்போம். ஓரசைச்சீர்கள் அசை தனித்து வருவது ஓரசை எனப்படுகிறது. இவ்வாறு தனித்து வரக்கூடிய அசைகளை நாம் நேர், நிறை, நேர்பு, நிரபு என 4ஆக வகைப்படுத்தலாம். இதற்கான வாய்பாடுகளாக நாம் காண்போமேயானால் நாள், மலர், காசு, பிறப்பு என்பன ஓரசை சீர் வாய்பாடுகளாக அமைகின்றன. இப்போ நம்ம ஓரசை சீர் எங்கே வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இது ஒரே ஒரு இடத்துல தாங்க வரும். எங்கே அப்படின்னா வெண்பாவோட கடைசி சீராக மட்டுமே வரும். இப்போ வேற எங்கேயும் வராதா? வேற எங்கேயும் வந்தால் இலக்கணம் பிழையுடையதாக கருதப்படுகிறது. அந்த ஓரசை சீர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நேர் நாள் எனவும், நிறை மலர் எனவும், நேர்பு காசு எனவும், நிறைவு பிறப்பு எனவும் வகைப்படுத்தப்படுகின்றன. இப்போது ஈரசை சீர்களை பார்க்கலாம். இப்போ ஈரசை சீர்கள் ஓரசை தனித்து வருவது ஓரசைன்னு சொன்னோம். அந்த அசைகள் 2ம் இணைந்து வருவது ஈரசை. அப்போ அசைகள் 2 இணைந்து வருவது ஈரசைன்னு சொல்கிறோம். அப்போ என்னென்ன அசை அப்படின்னு பார்த்தா நேரசை, நிறையசை. இந்த நேரசை, நிறையசைகளை நேர் தனித்து இரட்டித்து வந்தாலோ, நிறை தனித்து இரட்டித்து வந்தாலோ, அல்லது நேரும் நிறையும் முரண்பாடாக மாறுபட்டு வருவதும் அசைகள் 4 அசைகளாக கொள்ளப்படுகின்றன. ஈரசைகள் 4. அந்த வகையில் நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம்,
நேர் நிறை கூவிலம் என வாய்பாடுகளை வகைப்படுத்துகிறோம். அப்போ நேரும் நேரும் இணைந்து வருவது தேமா. அப்போ 2 நேர் இணைந்து வருது, அதுக்கப்புறம் 2 நிறை இணைந்து வருவது. அப்போ நேரும் நிறையும் நிறையும் நேரும் மாறுபட்டு வருவது. இவ்வாறு உரழ்ந்தும் இரட்டித்தும் வருவதனை ஈரசை அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அந்த ஓரசைகளைப் போலவே ஈரசை சீர்களும் 4 வகைகளாக பகுக்கப்பட்டுள்ளன என்பதை உணர்தல் வேண்டும். இப்போ இந்த ஈரசை சீர்கள் எங்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், மிகுதியாக ஆசிரிப்பாவுக்கு உரிய சீராக இந்த ஈரசை சீர்கள் வந்துட்டுருக்கு. மா என முடியக்கூடிய சீர்களை மாச்சீர் எனவும், விளம் என முடியக்கூடிய சீர்களை விளச்சீர் எனவும் நம்மோட யாப்பிலக்கணத்தார் பாகுபாடு செய்துள்ளனர். ஆக மாச்சீர் விளச்சீர் இந்த 2மே ஆசிரியப்பாவிற்கு உரியது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது இயற்சீர் வெண்டலையை உருவாக்க வல்லதும் என்பதும் நாம் உணர்தல் வேண்டும். அப்போது இயற்சீர் வெண்டலையாகவும் இது வரும், ஆசிரியப்பாவுக்கு உரியதாகவும் வரும். அதனால் இந்த ஈரசை சீர்கள் இயற்சீர் என்றும் போற்றப்படுகின்றன. இயல்பாக அமையக்கூடிய சீர் இயற்சீர் அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு அடுத்ததாக அமையக்கூடியது மூவசைச்சீர்கள். இந்த அசைச்சீர்கள் ஓரசைச்சீர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஓரசைச்சீர்கள் 3 இணைந்து வருவது மூவசைகளாக சொல்கிறோம். ஏற்கனவே நம்ம ஈரசை சீர்களை பார்த்துருக்கோம். அந்த ஈரசை சீர்கள் 4ஓடு நேர் தனியாகவோ நிறை தனியாகவோ இணைந்து வருவது மூவசை சீர்களாகும். அவ்வாறு நேர் தனியாக இணைந்து 4 சீர் வந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு நம்ம காய்ச்சீர் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போது மூவசை சீர்களில் ஈரசை சீர்களோடு நேர் சேர்ந்து வருவது அப்படின்னு பார்த்தோம்னா காய்ச்சீர் அமையும். நேர் 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 தே மாங்காய், நிறை நேர் நேர் புளி மாங்காய், நிறை நிறை நேர் கரு விலங்காய், நேர் நிறை நேர் கூ விலங்காய். இந்த காய்ச்சீர் 4ம் வெண்பாவுக்கு உரியதாக வருவதனால் இதை வெண்பா உரிச்சீர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இதை தவிர்த்து வேறு கனிச்சீர்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா, அந்த ஈரசை சீர்கள் 4ஓடு நிறை சேர்ந்து வருவது கனிச்சீர் அப்படின்னு சொல்கிறோம். முன்பு கூறியது போலவே நேர் நேர் நிறை தேமாங்கனி, நிறை நேர் நிறை புளிமாங்கனி, நிறை 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 கருவிலங்கனி, நேர் நிறை நேர் கூவிலங்கனி. இப்போ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மூவசை சீர்களை 2ஆக பாகுபாடு பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் ஒன்று காய்ச்சீர், இன்னொன்று கனிச்சீர். இந்த காய் கனி என்பதையும் இயற்கை சார்ந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போது இலக்கண ஆசிரியர்கள் மட்டுமில்லை, பாடலாசிரியர்களும் சரி, யாராக இருந்தாலும் இலக்கணத்தை அல்லது இயற்கையை மையப்படுத்தி கூறுவது என்பது ஒரு முறையாக கருதி வந்துள்ளனர் என்பதை உணர்தல் வேண்டும். அதற்கு அடுத்தது நாலசை சீர் பாக்களில் வருதல் இல்லை. அதனால் நம்ம அது பெரும்பாலும் விட்டுட்டோம். 4 சீர்கள் இருக்குது. அவ்வாறு பாடல்களில் வந்தது அப்படின்னு சொன்னால் அந்த 4 சீர்கள் 2 சீர்களாக பிரிந்து ஈரசை சீர்களாக வந்துள்ளன. அதனால் அந்த 4 சீர்கள் பாடலில் வராது என்பதனால் நம்ம அதை தவிர்த்து விட்டோம். ஆக சீர்களில் ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர்களில் காய்ச்சீர்களை நினைவில் கொள்ளுதல் வேண்டும். அதற்கு அடுத்து தலை. இந்த சீர் தட்டு வருவது தலை, அதாவது ஒன்றோடு ஒன்று பிணைதல். இப்போ நம்ம யாப்பு அல்லது செய்யுள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சொற்களை ஒன்றோடு ஒன்று பொருள் உணர்விற்கு ஏற்ப அமைப்பது கவிதை அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் மரபு கவிதைகளை சொல்லும்பொழுது. இதே போல தான் பாக்கல்ல ஓரசைச்சீர் எங்கே வரும், ஈரசைச்சீர் எங்கே வரும், மூவசைச்சீர் எங்கே வரும், இந்த இடத்துல எந்த சீரை வைத்தால் அது இலக்கணம் பிழை இல்லாமல் இருக்கோ என்பதை உணர்ந்து செயல்படுவதனால இதுவும் கட்டுதல். அதனால தான் யாத்தல் யாப்பு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி தலைத்தல் என்பது ஒரு சொல்லோடு இன்னொரு சொல் பிணைத்தல், கட்டுதல் என்பதனால நம்ம அந்த இங்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ தலை கட்டுதல், ஒன்றோடு ஒன்று சொற்களை ஒன்றோடு ஒன்று சேர்த்து கட்டுவதற்கு தலை என்று பெயர், தலைத்தல். அப்போ 2 சொற்களை ஒன்றோடு ஒன்று பொருள் உணர்வுக்கு ஏற்ப செய்தி உணர்வுக்கு ஏற்ப கட்டுதல் என்பது தலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த தலைகளை பார்த்தோம் அப்படின்னா 7 வகையாக பாகுபாடு செய்யலாம். நேரொன்றை ஆசிரியத்தலை, நிறையொன்றை ஆசிரியத்தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை என்பன இந்த 7 தலைகளாக இருக்குது. நேர் ஒன்றிய ஆசிரியத்தலையும் நிறையொன்றிய ஆசிரியத்தலையும் ஆசிரியப்பாவிற்கு உரியது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இயற்சீர் வெண்டலைன்னு சொல்லக்கூடியதோ வெண்சீர் வெண்டலை என்பதும் வெண்பாவுக்கு உரியது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கலித்தலை கலிப்பாவுக்கு உரியது, ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை சொல்லக்கூடியது, கனிச்சீர் முன் நேர் வருவது, கனிச்சீர் முன் நிறை வருவது, இது 2மே ஒன்றிய வஞ்சித்தலை ஒன்றாத வஞ்சித்தலை என்றதை எடுத்துக்கணும். இந்த நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வெண்பாவில் வேறு தலைகள் வராது வெண்டலைகள் தவிர. ஆசிரியப்பாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறை நடுவாகிய வஞ்சி உரிச்சீர் வாரா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில் வஞ்சி தலைகள் வஞ்சிப்பாவில் மட்டும் வரும் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். அடுத்ததாக இருக்கக்கூடிய உறுப்பு அப்படின்னு பார்த்தா அடி. இது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சொற்கள் ஒன்றோடு ஒன்று இயைந்து அடிகொள்ள நிற்பது அடி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். தலைகள் தட்டு வருவது அப்படின்னு சொன்ன மாதிரி அடிகள் ஒன்றோடு ஒன்று
அடிகொல வருவது, சொற்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து வருவது. இப்போ பார்த்தா அப்படின்னு சொன்னால் நம்ம செய்யுளில் இருக்கக்கூடிய எல்லா அடிகளும் 4 சீர்கள் கொண்டதாகவே இருக்கும். அப்போது நாற்சீர் கொண்டது அடி எனப்படுமே தொல்காப்பிய நூற்பா. அப்போ 4 சீர்கள் இருந்தால் தான் அடி, அதுக்கு மேலே இருந்தது அப்படின்னு சொன்னால் இல்லை. அதனால தான் சீர் வகைப்பாடு செய்யும் பொழுது ஒரு அடியில் எத்தனை சீர் இருக்கணும் அப்படின்றத அவங்க வகைப்பாடு படுத்தலை. அப்போது அடி அப்படின்னு சொல்லும்போது குறளடி, சிந்தடி, அளவடி, நெடிலடி, கழிநெடிலடி அப்படின்னு சொல்லி 5 வகை அடிகள் அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. குறள் என்பது 2 அடிகளால் வரக்கூடிய பாக்களை குறளடிகள், குரட்பாக்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 3 அடிகளால் வந்தது அப்படின்னு சொன்னால் அது சிந்தடி அப்படின்னு சொல்கிறோம். சிந்து பாக்கள் சொல்கிறோம், காவடி சிந்து, இது போல் வரக்கூடியது எல்லாமே 3 அடிகளால் வரக்கூடிய பாடல்கள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இப்போ அந்த தலைப்பை வைத்துக்கொண்டு எத்தனை அடி என்பதையும் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அளவடி, அளவுனா சமம். மேலே ஒரு அடியில் 4 சீர் இருக்குன்னு சொன்னால் அதே போல் 4 அடிகளை கொண்டு வரக்கூடியது அளவாக வருதுன்றதுனால அளவடியை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அளவடி என்பது நாற்சீர்களை கொண்டு 4 அடிகளை குறிக்கக்கூடியதாக இருந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நெடிலடி அப்படின்னு சொல்கிறோம். நெடில்னாலே நீண்டு வருவது. அப்போ நாற்சீர் அடியை விட நீண்டு வரக்கூடிய அடி இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நெடிலடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த நெடிலடிகளில் எத்தனை சீர் வரும் அப்படின்னு பார்த்தா ஒரு அடிகளில் 5 சீர்கள் வரும். இந்த 5ற்கு மேற்பட்ட சீர்கள் எத்தனை சீர்கள் வந்தாலும் அதை நம்ம கழிநெடிலடியில் நம்ம வச்சுக்கோம். ஏன் கழினா மிகுதி அப்படின்னு அர்த்தம். நெடிலடியை விட மிகுதியானது கழிநெடிலடி அப்படின்றத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். தொல்காப்பியர் அந்த நாற்சீர் கொண்டது அடி எனப்படுமே அப்படின்னு வகுத்திருக்கார். 4 சீர்களை கொண்டது தான் அடி என்பதை நாம் பதிய வைத்து கொள்ளுதல் வேண்டும். அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தொடை, தொடுக்கப்படுவது தொடை. ஒன்றோடு ஒன்று அடிகள் சேர்ந்து ஒன்றோடு ஒன்று தொடுக்கப்படுவது தொடை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த தொடைகள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 5 வகையாக, இப்போ தொடை விகற்பம் அப்படின்னா நிறைய போயிட்டுருக்கு, மிகுதியாக இருக்குது. ஆனால் தொடை அப்படின்னு பார்த்தா 5 வகைப்படுத்தப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா மோனை, எதுகை, முரண், இயைபு, அளபடை, அந்தாதி என்பன தொடைகளாக கொள்ளப்பட்டுள்ளன. முதல்ல மோனை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. இப்போ பாடலோட முதலடி பூரா ஒரே எழுத்தாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மோனை ஒன்றி வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்றைய புதுக்கவிதைகளில் இந்த மோனைகளை மிகுதியாக பார்க்க முடியும். முதல் எழுத்தெல்லாம் ஒன்றா வர மாதிரியே பாடல்கள்லாம் எழுதியிருப்பாங்க. இந்த எதுகை என்பது 2வது எழுத்து ஒன்றி வருவது. செய்யுள் இருக்கக்கூடிய மரபு பாக்கள் அத்தனையும் 2 அடிகளை ஒப்பிட்டு பார்ப்போமேயானால் எதுகை ஒத்து வந்துள்ளதையும் பார்க்க முடியும். அது ஒரே எழுத்தாக இருக்கலாம், ஒரே வர்க்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இக்கிலிருந்து ஆரம்பித்து கவ் வரையில் இருக்கக்கூடிய ஒரே வர்க்கத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அங்கே வரலாம். அதற்கு அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இயைபுனா மிகுதியாக கடைசி சீர்கள் எழுத்தோ அசையோ சீரோ சொல்லோட கடைசியில் ஒன்றாக வந்தது அப்படின்னு சொன்னால் அது இயைபுன்னு சொல்கிறோம். இப்போ குறவஞ்சி பாடல்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அம்மே 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 அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஒரே சீர், அதான் சொன்னால் எழுத்து ஒன்றாக வரலாம், அசை ஒன்றாக வரலாம், சீர் ஒன்றாக வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். இதில் ஒரே சொல் முழுவதும் வந்தாலும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போது அந்த சொல்லோட கடைசியில் ஒரே எழுத்து, ஒரே சொல், ஒரே அசை ஒன்றாக ஒன்றி வருவது இயைபு, இறுதி ஒன்றின் இயைபாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இறுதி எழுத்து ஒன்றி வருவது இயைபு. அப்போது முதல் எழுத்து ஒன்றின் மோனை, 2வது எதுகை, 3வது இறுதி இயைபு. கருப்பு வெள்ளை தொலைக்காட்சின்னு சொல்லிட்டு இருக்கோம். கருப்பு வெள்ளை இந்த சொற்களை மட்டும் நாம் எடுத்துக்கணும். அப்போ கருப்புன்னு ஒரு நிறமுடைய சொல் வந்திருக்கு, வெள்ளை என்ற வேறொரு நிறமுடைய சொல் வந்திருக்கு. இந்த 2ம் முரண்பட்டு வந்ததுனால இது முரண் தொடை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ ஒரு அடிகளிலேயோ ஒரு பாடல்கள்லையோ முரண்பட்ட சொற்கள் ஒன்றி வருவது முரண் தொடை. அடுத்து அளபடை. இந்த அளபடை பார்த்திங்கன்னா 3 வகையாக எழுத்திலக்கணத்தில் சொல்லப்பட்டிருக்கோம். அதாவது உயிராளபடை, ஒற்றாளபடைன்னு சொல்லிட்டு உயிராளபடை 3 வகையாக வருவதாக சொல்லியிருப்பாங்க. இந்த உயிராளபடையும் ஒற்றாளபடையும் பாடலில் வந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அளபடை அப்படின்னு பேர். இது எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் சீரும் தலையும் சிதைகின்ற காலத்து, வேற எங்கேயும் அளபெடுத்து வராதுங்க. ஒருவேளை அந்த இடத்துல சீர் தப்பாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சீரை சரி செய்வதற்காக, இலக்கணத்தை சரி செய்வதற்காக அந்த அளபடையை நாம் பயன்படுத்துவது உண்டு. இது பார்த்தோங்க அப்படின்னா இசைக்காக சேர்க்கப்படுவது, செய்யுள் ஓசை குறைவாக இருப்பதனால் சேர்க்கப்படுவது, இப்படி நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகிறோம். அதனால் அளபடை என்பது ஒவ்வொரு அடிகள்லையோ அல்லது ஒரு பாடல்கள்லையோ அளபெடுத்து வருவது அளபடை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இருக்கிறது அந்தாதி. அந்தாதினா ஒன்றும் இல்லை, ஒரு சொல்லோட கடைசி எழுத்தும் அடுத்த சொல்லோட முதல் எழுத்து ஒன்றா வந்ததுன்னு சொன்னால் அதுதான் அந்தாதி. அந்தம் ஆதியாக வருவது அந்தாதி அப்படின்னு சொல்லப்படுறது. அதற்கு அடுத்தது
பாவகை. 4 வகையாக இன்றைய இலக்கண ஆசிரியர்கள் அந்த யாப்பிலக்கணத்தை பகுத்து வச்சுருக்காங்க, பாடல்களை பகுத்து வச்சுருக்காங்க. ஆனால் தொல்காப்பியர் காலத்தில் மருட்பாவும் பரிபாடலும் இருந்திருக்கின்றன. பரிபாடல் ஒன்றை இலக்கியம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், 8 தொகை நூல்களில் ஒன்றுன்னு. அது பரிபாடல் என்னும் யாப்பில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் பிற்காலத்தில் அது குறைக்கப்பட்டு 4 பாக்கள் மட்டுமே வகைப்படுத்தப்பட்டுள்ளன. அந்த 4 பாக்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வெண்பா, ஆசிரிப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என்பது இந்த 4 வகை பாக்கள். இந்த 4 வகை பாக்களில் வெண்பாவும் ஆசிரிப்பாவும் மிகுதியான இலக்கியங்களில் கையாளப்பட்டு வந்துள்ளன. கலிப்பா கலித்தொகையில் மிகுதியாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு. இவை மட்டும் இல்லாமல் கலம்பகங்களில் முதல் பாடலாக வந்திருக்கு. வேறு இடங்களில் கலிப்பாக்கள் கையாளப்படவில்லை. வஞ்சிப்பாக்கள் அரிதான நிலையிலேயே பாடல்களில் இலக்கியங்களில் காண கிடைக்கின்றன. ஆக வெண்பா, ஆசிரிப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என்பதும் 4 வகை பாக்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த 4 வகை பாக்களுக்குமான ஓசைகள் அது எப்படி நடக்குது, அது எப்படி இயங்குது, அதை வச்சு தான் நம்ம ஓசைகளை பாகுபாடு பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வெண்பா செப்பல் ஓசையில் வருவது. செப்பல் என்றால் இருவர் உரையாடுவது போன்ற ஒரு ஓசை. அடுத்து அகவல் ஓசை அப்படின்னு சொன்னால், தூரத்தில் இருப்பவரை கூப்பிடுவது போல ஒருவர் விரிவான உரை செய்வது போன்ற ஓசை அமைஞ்சுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு அகவல் ஓசை அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்து துள்ளல் ஓசை. இன்றைக்கி நிறைய துள்ளல் ஓசை பாடல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. துள்ளல் ஓசை என்பது ஏற்ற இறக்கத்தோடு பாடுவது துள்ளல். அந்த துள்ளல் ஓசைக்கு உரிய பா அப்படின்னு பார்த்தா கலிப்பாவை துள்ளல் ஓசைக்கு உரிய பாவாக சொல்லப்படுகின்றன. அதற்கு அடுத்து வஞ்சிப்பா எந்தவித ஓசையும் இல்லாமல் அமைதியாக செல்லக்கூடியது தூங்கல் ஓசை. தூங்கல்னா தூங்க வைக்கிறது இல்லைங்க, அமைதியாக போகக்கூடிய ஓசைக்கு தான் நமக்கு தூங்கல் ஓசைன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதாவது ஓசை ஏற்ற இறக்கமோ அல்லது ஒருத்தவங்க சொல்கிற மாதிரியோ விரிவாக சொல்லுவது போல இல்லாமல் சமநிலையில் இருப்பது. அந்த சமநிலையில் இருப்பதை தான் தூங்கல் ஓசை அப்படின்னு நம்ம வகைப்படுத்திட்டு இருக்கோம். அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், பாக்களில் முதலாக அமைவது வெண்பா. இந்த வெண்பா பார்த்தோம் அப்படின்னா 4 வகை பாக்களில் முதலாவதாக அமைவது அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த வெண்பா எங்கு மிகுதியாக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, நீதி இலக்கியங்களில் இந்த வெண்பாக்கள் மிகுதியாக பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன. இதில் பார்த்தோம் அப்படின்னா 5 வகையாக இதை வெண்பாக்களை பிரிக்கிறாங்க. அது குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பகுருடைய வெண்பா என்பன இந்த 5. இந்த 5ல் குரல் வெண்பா என்பது 2 அடிகளால் பாடப்படுவது, சிந்தியல் வெண்பா என்பது 3 அடிகளால் பாடப்படுவது, நேரிசை என்பது தனிச்சொல் பெற்று 4 அடிகளால் பாடக்கூடியது, இன்னிசை வெண்பா என்பது தனிச்சொல் இல்லாமல் 4 அடிகளால் பாடக்கூடியது, பகுருடை வெண்பா என்பது 5 அடியில் இருந்து 12 அடி வரையில் பாடக்கூடியது. இந்த 5 வகைகளையும் நீதி இலக்கியங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளன என்பது ஆய்வு பகரக்கூடிய செய்தியாகும். இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த வெண்பாக்களில் என்னென்ன வரும், செப்பல் ஓசை வரும் என்பது முன்பே பார்த்தோம். அதற்கு அடுத்து இதோட தலைகள் என்னென்ன தலைகள் வரும் அப்படின்னா, இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் இந்த பாடல்களில் வரக்கூடியது. 2 அடி முதலாக 12 அடி வரையில் பாடக்கூடிய பாடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வெண்பா. அதற்கு மூவசை சீர்களில் காய்ச்சீர்களும் ஈரசை சீர்கள் மாச்சீர் விளச்சீர் இந்த 2மே இந்த வெண்பாவில் பயின்று வரும். இப்போ ஈரசை சீர்கள் பயின்று வரும், மூவசை சீர்களில் காய்ச்சீர் மட்டுமே பயின்று வரும், கனிச்சீர் வராது. அதனால தான் நம்ம வெள்ளைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பிற தலைகள் வராதப்பா வெள்ளைப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கோம். வெண்பாவோட ஈற்று சீர் இறுதி சீர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வெண்பாவோட அளவு பார்க்கும்போது ஈற்றடி முச்சீராகும், ஏனைய அடிகள் 4 சீராகவும் வரும். ஆனால் வெண்பாவோட கடைசி சீர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நாள், மலர், காசு, பிறப்பு இதில் ஏதாவது ஒன்று மட்டுமே பெற்று வரும் என்பது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். 2 அடியில் வந்திருக்குன்னா குரல் வெண்பா, 3 அடியில் வந்திருக்குன்னா சிந்தியல் வெண்பா, 4 அடியில் தனிச்சொல் பெற்று வந்திருக்குன்னா நேரிசை வெண்பா, 4 அடியில் தனிச்சொல் இல்லாமல் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இன்னிசை வெண்பா, 4 அடிக்கு மேலே போகுது அப்படின்னு சொன்னால் அது பகுருடை வெண்பா. பார்த்த உடனே வகைப்படுத்தலாம் என்பதற்கான ஒரு உத்திகள் இது. அடுத்ததாக இருக்கக்கூடிய பா ஆசிரியப்பா. இந்த ஆசிரியப்பா அப்படின்னு சொன்னால் 2வதாக அமையக்கூடியப்பா அகவல் ஓசையில் வரக்கூடியப்பா, இருவர் உரையாடுவது போன்ற அகவல் ஓசையில் வரக்கூடியப்பா. இது 4 வகையாக பாகுபாடு செய்கிறாங்க. நேரிசை ஆசிரியப்பா, இணைகுரல் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா என்று 4 வகையில் பாகுபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஆசிரியப்பாவோட இறுதி எழுத்து ஏகாரத்தில் முடிவது சிறப்பு. இது மட்டும் இல்லாமல் 3 அடி முதலாக பாடுவோன் எல்ல குறிப்பு முடிவு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எத்தனை அடி வேணாலும் வரலாம், 3 அடிக்கு கீழே வரக்கூடாது. 3 அடியிலிருந்து 1000 அடி வரையில் பாடக்கூடியதுன்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்கார். தொல்காப்பியர் 1000 அடி என்று சொல்லியிருக்கார். பிற்காலத்தில் இருக்கக்கூடியவங்க அது அடி வரையறை செய்யப்படவில்லை.
இந்த ஆசிரிப்பா எங்கே வந்திருக்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சங்க இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு எல்லாமே ஆசிரிப்பாவால் எழுதப்பட்டுள்ளது. இதற்கு அடுத்தது அலகிடல். அலகிடல் என்பது ஒரு சீரை எப்படிலாம் பிரித்து அதை அலகிட முடியும். பெரும்பாலும் அலகிட்டு வாய்ப்பாடு காணணும் அப்படின்னு சொன்னால் குரல் வெண்பாவை மட்டுமே நம்ம அலகிட்டு வாய்ப்பாடு கண்டுகிட்டு இருக்கோம், மற்றதெல்லாம் பார்க்கவில்லை. அப்போ அலகிட்டு வாய்ப்பாடு என்றாலே குரல் வெண்பா என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு அலகிடும்பொழுது சில அடிப்படையான விதிகளையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த குரட்பாவில் 7 சீர்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். இந்த 7வது சீர் நாள், மலர், காசு, பிறப்பில் ஏதாவது ஒன்று வரும்ன்றதையும் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை கோடிட்டு பிரிக்கக்கூடாது. அதை பிரித்தால் நமக்கு இலக்கணம் தெரியல அப்படின்னு நினச்சிப்பாங்க. அதனால் அது அதில் மட்டும் எந்த கோடிடாமல் என்ன வந்திருக்கோ அது நேரசியா, நிறையசியா, நேர்பா, நிறைபா என்பதை உறுதி செய்து அதற்கான நாள், மலர், காசு, பிறப்பு என்ற வாய்ப்பாடுகளை இட்டு செல்ல வேண்டும். இது இல்லாமல் அலகிடும்போது 3 செய்திகளை மனதில் கொண்டால் போதும். குறில் எழுத்தா, நெடில் எழுத்தா, ஒற்றெழுத்தா என்பதை மட்டுமே கவனத்தில் எடுத்துக்கொண்டால் இந்த அலகிடலை முழுமையாக நம்ம செய்து முடிக்க முடியும். அடுத்தது குறில் எழுத்து சொல்லோட முதல்லையும் நடுவுலையும் தனித்து வராது. சொல்லோட முதல்லையும் நடுவுலையும் தனித்து வராது. சொல்லோட கடைசியில் மட்டும்தான் தனித்து வரும். அதையும் கவனத்தில் வச்சுக்கணும். இந்த நெடில் எழுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துலையுமே தனித்து வரக்கூடியது தான். எங்கேயுமே இன்னொரு எழுத்தோடு சேர்ந்து வராது. அது நெடில் எழுத்து தனியாக தான் வரும். 3வதாக இருக்கக்கூடிய ஒற்றெழுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒற்றெழுத்து முன் அசையோடு சேர்ந்து வரும். அப்போ என்னென்னா முன் சீரோடு வரும். நம்ம பத்தியில் கூட எழுதிட்டே வருவோம். எழுதிட்டே வரும்போது ஒரு தனி ஒற்றெழுத்தை அல்லது தனி மெய்யெழுத்து எடுத்தால் நம்ம எப்பவுமே மொழி முதல்ல எழுத மாட்டோம். அப்போ அது சொல்லோட கடைசியில் தான் இருக்கும். அந்த வகையில் இந்த மெய்யெழுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த சீர்களோட கடைசியில் தான் இருக்குமே தவிர முதலாக வராது. அப்போது ஒவ்வொரு மெய்யெழுத்தும் அந்த கடைசியாக வரும், அந்த அசையோட கடைசியாக வரும்ன்றதை கவனத்தில் வச்சுக்கணும். ஓரசை சீர்கள் 4ஐயும் நம்ம மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கணும். நாள், மலர், காசு, பிறப்பு, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நேர், நிறை, நேர்பு, நிறைவு எது, அதுக்கான வாய்ப்பாடுகள் என்ன என்றதையும் கவனத்தில் வச்சுக்கணும். அதற்கு அடுத்து ஈரசை சீர்களாகிய நேர், நேர், தேமா, நிறை, நேர், புளிமா, நிறை, நிறை, கருவிலம், நேர், நிறை, கூவிலம் என்பதையும் அதோடு காய்ச்சீர் சேர்ந்து வரக்கூடிய நேர், 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 தேமாங்காய், நிறை, நேர், நேர், புளிமாங்காய், நிறை, நிறை, நேர், கருவிலங்காய், நேர், நிறை, நேர், கூவிலங்காய் என்பதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். இதை பூரா கவனத்தில் வச்சுக்கிட்டோம்னா அடுத்து அலகிடுவதற்கு எளிமையாக அமையும். இப்போ நம்ம ஒரு குரட்பாவை எடுத்து அலகிட்டு பார்க்க போகிறோம். அலகிட்டு பார்த்தோன்னு சொன்னால் 7 சீரை நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல்ல வரிசை எண் போட்டுக்கணும். அதுக்கு அடுத்து சீர், அதுக்கு அடுத்து அசை, அதுக்கப்புறம் வாய்ப்பாடு என்ற காலத்தை நம்ம அதை அமைத்து கொள்ளுதல் வேண்டும். அப்படி அமைத்து கொண்ட பிறகு என்ன குறள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் என்ற திருக்குறளை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த திருக்குறளில் முதல் சீர் இருக்கு இல்லையா, அந்த முதல் சீர் எது அப்படின்னு பார்த்தா உலகத்தோ அப்படின்னு வரும். இந்த உலகத்தோ என்பதை முதல்ல எடுத்துக்கும். ஏன்னா ஒவ்வொரு சீராக தான் நம்ம பிரிச்சே பார்க்க போகிறோம். அப்போ உலகத்தோ எடுத்துக்கிட்டோன்னா ஊ என்பது குறில் எழுத்து. அப்போ குறில் எழுத்து வந்துடுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தனித்து வராது, இன்னொரு குறில் எழுத்து சேர்ந்து வரும். அப்போ இருகுறில் இணைந்து வருவது நிறையசை. அதை நம்ம தனியாக பிரிச்சுக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் க, இத், கத் அப்படின்னு வருது. கா என்பது குறில் எழுத்து. அந்த குறில் எழுத்து தனியாக வராதுன்னு சொன்னோம். அதே நேரத்தில் ஒற்று எழுத்து முன்னாசையோடு சேர்ந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதனால் கா என்ற குறில் எழுத்தையும் இத்தையும் சேர்த்து தனிக்குறில் ஒற்று அடுத்து வருவது நேரசை அப்படின்ற அடிப்படையில் அதை நேரசையாக பிரித்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் தோ என்பது நெடில் எழுத்தாக இருக்குது. நெடில் எழுத்து எப்பவுமே முதலாக இருந்தாலும் சரி, நடுவில் இருந்தாலும் சரி, கடைசியாக இருந்தாலும் சரி, அது தனியாக தான் வரும். அது நெடில் தனித்து வருதல் நேரசை என்ற நிலையில் அதை நம்ம தனியாக பிரித்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் நிறை, நேர், நேர் என்ற முதலசையை பிரித்து புளி மாங்காய் என வகைப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2வது சீர் தொட்ட அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த தொட்ட அப்படின்னு சொல்லக்கூடிய டோ என்பது குறில் எழுத்து. குறில் எழுத்தோட பக்கத்தில் இன்னொரு எழுத்து சேர்க்க போகிறோம். ஏன்னா குறில் எழுத்து மொழி முதல்லையோ நடுவுலையோ வராது, தனியாக வராதுன்னு சொல்லியிருக்கோம். அப்போ டொட் அப்படின்றத நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அந்த டொட்டு என்பது குறில் ஒற்றோடு வந்த நேரசையாக கொண்டு அதை நேரசைன்னு பிரிச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது ட என்பது அதுக்கப்புறம் எழுத்துக்கள் சேர்க்க முடியாது, சொல்லோட கடைசியில் இருக்கின்றதுனால அது தனியாக தான் வரும். தனியாக வந்த குறில் எழுத்து நேராக வரும் என்ற அடிப்படையில் குறில் தனித்து வந்து நேரசை என்ற அடிப்படையில் நேர், நேர், தேமா என்று நம்ம வகைப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போ டொட்டை என்பது நேர், நேர் என வகைப்படுத்தி அதை தேமா என பிரித்து கொள்ள வேண்டும். 3வது சீர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒழுகல். ஒழுகல் என்பது ஓ குறிலே இழு அதோட சேர்த்துக்கிறோம். இருகுறில் இணைந்து வந்திருக்கு. இருகுறில் இணைந்து வந்தாலே அது நிறையசையில் வந்துடும். அதனால் அது இருகுறில் இணைந்து வந்த நிறையசையாக கருதி
அதை நிறை என பகுத்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்து கல், கா என்பது குறில் எழுத்து, இல் என்பது மெய்யெழுத்து. அப்போ அந்த குறில் எழுத்தோடு சேர்ந்து வரக்கூடிய ஒற்றோடு வந்த குறில் எழுத்தாக நினைத்து அதையும் நேரசையாக பிரித்து கொள்ள வேண்டும். அப்போது நிறை நேர் என்ற அடிப்படையில் புலிமா என அந்த 3வது சீரை பிரித்து அசை கொண்டு வாய்பாடு அலகிட வேண்டும். அதற்கடுத்து 4வதாக இருக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பல கற்றும், பல கற்றும் என்ற சொல்ல பல கற்றும் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம். பா என்பது குறில் எழுத்து, அந்த குறில் எழுத்து தனித்து வராது என்பதனால் இன்னொரு குறில் எழுத்து சேர்த்துக்கிறோம். அப்போ பல என்பது வந்துடும். அந்த பல என்பது இருகுறில் இணைந்து நிறையசையாக கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் கா என்பது இற்றோடு சேர்ந்து கட் என்பது குறில் ஒற்றுடன் வந்த நேரசையாக கொண்டு அதை பிரித்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்து ட்ரும் என்பதும் குறிலோடு இணைந்து வந்த ஒற்றாக கருதி அதையும் நேராக கொள்ள வேண்டும். இந்த வகையில் நிறை நேர் நேர் புலி மாங்காய் என 4வது சீரை வகைப்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது 5வது சீர் கல்லார். கல்லார் இப்போ நம்ம சிலபல்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதுலேயே பிரிஞ்சு வரும். அதே போல் நம்ம சொற்களை சொல்லும்பொழுது அதை நம்ம என்ன பண்ணலாம்னா பிரித்து சொல்ல முடியும். அப்போ கல்லார் என்பது கா என்பது குறில் எழுத்து, பக்கத்தில் ஒரு எழுத்து சேர்த்தாகணும். ஆனால் அந்த இல்லு ஒற்று எழுத்து முன்னையோடு சேர்ந்து வருன்றதுனால தனி குறில் முன் ஒற்று என்ற அடிப்படையில் தனி குறிலோடு வரக்கூடிய ஒற்று நேரசையாக கொள்ளப்படுகிறது. அதற்கடுத்து லார் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். லா என்பது நெடில் எழுத்து, இது தனியாக தான் வரும். ஆனால் மெய்யெழுத்து முன்னசையோடு சேர்ந்து வரும் என்ற அமைப்பில் அந்த லார் என்பது நெடில் ஒற்றெடுத்து வருதல் என்ற அடிப்படையில் நேரசையாக கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்ததாக 6வது சீரை எடுத்துக்கொள்வோம். 6வது சீர் அறிவிலா அப்படி என்பதாகும். ஆ என்பது குறில் எழுத்து, அதனால் இன்னொரு எழுத்தை நம்ம சேர்க்க போகிறோம். அரி என்பது இருகுறில் இணைந்து வந்த நிறையசையாக கொள்ள வேண்டும். அடுத்த அசையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வி என்பது குறில் எழுத்து, லா என்பது நெடில் எழுத்து. குறில் நெடில் இணைந்து வந்த நிறையசையாக கொண்டு இரண்டும் நிறையசை எனவே கருதி நிறை நிறை கருவிலம் என அந்த 6வது சீரையும் வகுத்து கொள்ள வேண்டும். 7வது சீர் நாம் பகுக்கவே கூடாது. அது ஓரசிச்சீர் என்பதனால அது நேர் அசையில் வந்திருக்கிறதா நிறையசையில் வந்திருக்கிறதா எந்த அசையில் வந்திருக்கிறது என்பதை பார்த்து அதற்கான வாய்பாடுகளை இட்டு செல்வது நல்லது. அந்த வகையில் தார் என்பது நெடில் ஒற்றோடு வந்திருக்கு. இந்த நெடில் ஒற்றோடு வந்தால் நேரசை. இந்த நேரசை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நேரசை தனித்து வருவது நாள் என்ற வாய்பாடாகும். அப்போது இந்த குறட்பா நாள் என்னும் வாய்பாட்டில் முடிந்துள்ளது என்பதை நாம் அடிக்குறிப்பில் குறிப்பிட வேண்டும். இப்போ அழகிடும் போது பிரச்சனை இல்லை, அழகிட்டு எல்லாத்தையுமே அழகீடு பண்ணிவிட்டு கடைசியாக வரக்கூடிய ஓரசைச்சீர் என்ன வாய்பாட்டில் முடிந்துள்ளது என்பதையும் நாம் அறிந்து செயல்படுத்த வேண்டும். இவ்வகையில் இப்பாடப்பகுதியில் யாப்பு உறுப்புகள் என்னென்ன என்பதையும் அது செயல்படும் விதம் எது என்பதையும் அதோட பாக்கள் வகைகளையும் அந்த பாக்களுக்கான ஓசை அடிவரையறை அதற்கான சிறப்புகள் இவை அனைத்தும் நாம் தொகுத்து பார்த்துவிட்டு பிறகு ஒரு செய்யுளை அழகிட்டு வாய்பாடையும் கண்டோம். இவற்றையெல்லாம் நாம் நினைவில் வைத்துக்கொண்டு வருகின்ற காலங்களில் தேர்வுக்கு தயாராதல் முக்கியமானதாக இருக்கும். இப்போது இந்த குறிப்புகளை கவனத்தில் கொண்டு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மனப்பாட செய்யுட்களை எடுத்து அழகிட்டு பயிற்சி செய்து நாம் தெளிதல் வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.